இப்போ அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நார்த் இந்தியன் சைட்ல இருந்து ஆட்கள் வராங்க, அங்க இருக்கும் டிசைன் பண்றாங்க, அங்க இருக்கும் கூட்டம்ன்றப்போ இங்க அதுக்கு ஏத்தாப்புல படிச்சவங்க அவங்க எல்லாத்துக்குமே அதுக்கு வேல்யூ இல்லாம போயிடுமா அப்போ? இல்ல ப்ரோ, நம்மளோட ஸ்கில் செட் நம்ம இங்க கத்துக்கிறாங்க இல்லையா, இன்ன வரைக்கும் வந்து ப்ராப்பரா இன்னும் அந்த ஃபினிஷிங் எல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு நம்ம சென்னையில நம்ம தமிழ்நாட்டுல யாருமே இல்லை. ஓகேங்களா, ஒன்று நார்த் சைட்ல வந்துட்டு நார்த் சைட்ல அவங்களுக்கு வந்து எழுத படிக்க கூட தெரியாது, ஆனா அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட் வந்து கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் அந்த ஃபினிஷிங் அந்த ஃபிட்டிங் வந்து அவங்க கிட்ட நல்லாவே வந்து அவங்களோட பேஸ் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு வந்து மும்பை சைடு டெல்லி சைடு அங்கே தான் வருது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த பேஸ் வந்து இருக்குது. இப்போ தான் நம்ம ஆளுங்க வந்து ஃபினிஷிங் கற்றுக்குறாங்க. தைக்கிறது எல்லாருமே பண்ணிடலாம். இப்போ நான் நினச்சா இன்னைக்கு நான் கற்றுக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 2-3 டேஸில் நான் வந்து தைச்சி போட்டுருவேன். ஓகேங்க, ஆனால் அந்த ஃபினிஷிங் வருது இல்லையா, அதுக்கு எனக்கு எப்படி 1.5 வருஷம் 2 இயர்ஸ் வந்து நான் மிஷினில் உட்காந்தாதான் வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம கிட்ட புதுசாக டெய்லர்ஸ் வந்தால் கூட நம்ம வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ஃபினிஷிங்கில் கொண்டு வரதுக்குள்ள எங்களுக்கு ஒரு 1 month ஆச்சும் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அந்த ஃபினிஷிங் கொண்டு வரது அந்த அவங்க கிட்ட தான் அந்த பேஸ் இருக்குது, அந்த ஸ்கில் செட்டு. அங்கே கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி இப்போ வரைக்கும் பெருசாக